உறவுகளும் சார்புகளும், சார்புகளின் மதிப்பு காணல் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எவாலுவேட் தி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். 8வது வினா. f என்ற சார்பு f of x is equal to 3 minus 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x square is equal to f of x whole square எனில் x ஐ காண்க. வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், மதிப்பு காணல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். f of x னா 3 minus 2x. f of x square னா 3 minus 2x square. x க்கு பதிலா x square ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். ரைட். அப்ப f of x whole square னா என்ன வரும்? 3 minus 2x whole square போட்டுக்க வேண்டியதான். அப்ப a minus b whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. a square plus b square minus 2ab. So 3 square plus 4x square minus 2 into 3 into 2x. அப்ப 4x square minus 12x plus 9 அப்படின்னு மாறிடும். இதுதான் f of x whole square. இதையும் f of x square ஐயும் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா அதான் கொடுத்திருக்காங்க. f of x square is equal to f of x whole square. 3 minus 2x square is equal to 4x square minus 12x plus 9. இப்ப இடது பக்கம் இருக்க minus 2x square வலது பக்கம் போகணும். அது plus 2x square போகும். இடது பக்கம் இருக்க 3 வலது பக்கம் போகணும்னா minus 3 போகும். அப்ப இடது பக்கம் என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். So 4x square plus 2x square minus 12x plus 9 minus 3 equal to 0 ஆயிரும். இப்ப x square டேர்ம் எல்லாம் கூட்டிருங்க. 6x square minus 12x இருக்கு. 9 minus 3 plus 6 எழுதிக்கலாம். இது ஒரு சமன்பாடு. இதுல 6 ஒரு பொது எண்ணா இருக்கு, பொது காரணியா இருக்கு. அதனால 6ஆல மொத்த சமன்பாடையும் வகுத்துருங்க. வகுத்துட்டா நமக்கு கிடைக்கிறது x square minus 2x plus 1 equal to 0. இப்ப இத காரணிப்படுத்துறோம். காரணிப்படுத்துதான் நமக்கு தெரியுமே. பெருக்குனா +1 வரணும், கூட்டுனா -2 வரணும். அப்படிதானே? நமக்கு கிடைக்க வேண்டிய எண்கள் என்னென்ன இருக்கு? -1 -1 கிடைக்கும். So x minus 1 into x minus 1 எழுதிக்கலாம். அப்ப x இன் மதிப்பு என்ன? 1. அதுவே இருமுறை கிடைக்கும். ஏன்னா x minus 1 equal to 0 போட்டோம்னா x is equal to 1. x minus 1 equal to 0 இன்னொரு முறை போட்டா x is equal to 1. So x is equal to 1 என்பது இருமுறை கிடைக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 9வது வினா. ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் d தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை t இல் மணியின் சார்பாக வெளிப்படுத்துக. அந்த சார்பு t ல எழுதப்பட்டிருக்கணும். வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், மதிப்பு காணல், விடை பகர்தல். விமானத்தின் வேகம் 500 கிலோமீட்டர் பெர் மணி. விமானம் செல்ல வேண்டிய தொலைவு d. எடுத்துக்கொள்ளும் காலம் t. இத அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப வேகத்துக்கான ஃபார்முலா என்ன? தூரம் பை காலம். 500 equal to d by t. அப்ப d தான் வேணும் நமக்கு. வகுத்தல் இருக்க t இடது பக்கம் போகும்போது பெருக்கலுக்கு போயிடும். So d is equal to 500t. So இந்த d தான் distance, தேவையான தொலைவு. அப்படிங்கிறதுனால நாம d f of t அப்படின்னு எழுதிக்கலாம். So f of t is equal to 500t. So இங்க
தொலைவை நாம t இன் சார்பாக எழுதியாச்சு. ஸோ d தொலைவு செல்ல ஆகும் காலம் t, அதாவது மணியில் சார்பு என்ன? f of t is equal to 500t. இப்படி இதை எழுதலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?